வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. பெனிவைஸ் மறுபடியும் வந்துட்டான். ஆக்சுவலா அவன் முந்தானத்தே வந்துட்டான். நான் தான் உங்களுக்கு லேட்டா இன்ஃபார்ம் பண்றேன். தப்பா இருக்காதுங்க. இனிமே கரெக்டான டைமுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அண்ட் முக்கியமா வந்ததுதான் வந்தான். அவனை கண்ணில் காட்டினாலும் சரி, அவனோட சம்பவம் பயங்கர தூக்கலா இருக்குங்க. ஏன்னா இந்த எபிசோட் ஒன்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எண்டிங்ல என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு. பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயிலர் அலர்ட் முடிஞ்சா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்ப பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓப்பனிங்கே 1962ல இருந்தா காட்டுறாங்க. அதாவது சாப்டர் 1 நடந்ததுல அதுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றாங்களே. ஏன்னா பெனிவைஸ் ஒவ்வொரு 27 வருஷத்துக்கு ஒரு வாட்டி முடிச்சுக்கிட்டு அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கும். தென் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 27 வருஷம் தூங்க போயிடுங்க. சோ அந்த விதத்துல இந்த எபிசோட் வந்து நம்ம சாப்டர் 1ஓட ப்ரீக்வலா தான் இருக்கு. சோ அதனால யாராச்சும் சாப்டர் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வெல்கம் டு டெரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண கேரக்டரே மேட்டி. அவன் மியூசிக் மேன் ஒரு படத்தை தியேட்டர்ல பாத்துக்கிட்டு பிளாஸ்டிஃபரை வாயில வச்சு நிப்பாங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அது ஒரு பழக்கமா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல போல. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லாத ஒரு ஏக்கத்தினாலதான் அவன் அதை வாயில வச்சுட்டு இருக்கானே. பட் மேட்டி எப்பயுமே காசு கொடுக்காம தான் இந்த தியேட்டர்ல படம் பார்ப்பான் போல. அதனால அவனை பிடிக்கிறதுனே ஒருத்தன் இந்த தியேட்டர்ல இருக்கான். அவன் அந்த தியேட்டர்ல வேலை செய்யறவனா யாருன்னு தெரியல. பட் அவன் ஸ்கிரீனிங் ரூமுக்கே வந்து மேட்டியை பிடிக்கலான்னு வர மேட்டி அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பான். இங்க தான் நமக்கு செகண்ட் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ராணி. இவன் அந்த தியேட்டர் ஆபரேட்டரோட பொண்ணு. பட் ரெண்டு பேருமே பிளாக். சோ 1962 மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ரேசிசம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு. இருந்தாலும் ராணி மேட்டியை துரத்திட்டு வந்து அவங்க கிட்ட மேட்டியை போட்டு கொடுக்காம ஆப்போசிட் டைரக்ஷனா தான் மேட்டி ஓடனான்ட்டு அவனை துரத்திட்டு வந்தவங்க கிட்ட சொல்லி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறா. சோ அந்த டைமிங் யூஸ் பண்ணி மேட்டி அந்த தியேட்டர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். தென் அன்னைக்கு நைட்டே மேட்டி டெரியில இருந்து வெளியில வந்துட்டு இருப்பான். எதுக்குன்னு தெரியல, ஆனா அவன் கண்ணுல மட்டும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பட் வெளியே பயங்கரமா பனி போலி இருந்தால போறவங்க லிஃப்ட் கேட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம மேட்டிக்கு லிஃப்ட் கொடுக்க ஒரு ஃபேமிலி தான் வந்திருக்கும். அந்த ஃபேமிலில ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு பசங்களா ஒரு பொண்ணு பையனும் இருப்பாங்க. முக்கியமா அந்த அம்மா கேரக்டர் பிரெக்னெண்டா வேற இருப்பாங்க. அண்ட் அவங்க போர்ட்லாண்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்களே. சோ மேட்டியும் நீங்க போற வழியில என்ன எங்க வேணா இறக்கி விட்டுருங்க, ஆனா டெரி மட்டும் வேணான்ட்டு அந்த ஃபேமிலியோட மேட்டியும் கிளம்பி இருப்பான். தென் அந்த வெல்கம் டு டெரி போர்டையும் அங்க காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த போர்டு கீழே நீங்க பார்த்தாலே தெரியும் தி லீஜியன் ஆஃப் ஒயிட் டீசென்சின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஒயிட் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து பிளாக் பீப்புளை எதிர்க்கிறதுக்காக உருவாக்குன ஒரு கிளான். இந்த கிளானை சேர்ந்தவனுங்க தான் 1962ல பிளாக் ஸ்பாட்ங்கிற ஒரு இடத்தையே கொளுத்தி இருப்பானுங்க. இப்ப பிளாக் ஸ்பாட்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, கருப்பினத்தாளுங்களை வெள்ளை இனத்தாளுங்கிட்ட தப்பிச்சு இருக்கிறதுக்காக கருப்பினத்தாளுங்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு நைட் கிளப். சோ அதை பொறுத்துக்க முடியாத அந்த வெள்ளை இனத்தாளுங்க அந்த நைட் கிளப்பை கொளுத்தி இருப்பானுங்க. அதுதான் சாப்டர் 1ல கூட நம்ம மைக்கு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த சீரிஸ் 1962ல தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த இன்சிடென்ட் 1962ல தான் நடந்திருக்கு. சோ இந்த சீரிஸ்ல கண்டிப்பா அந்த இன்சிடென்ட் காட்டுவாங்க தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எல்லாமே இந்த இடத்துல நல்லா தாங்க போயிட்டு இருக்கும். பட் அந்த சேனல்ல அந்த ஒரு விஷயத்த சொல்ற வரைக்கும் என்னன்னா அந்த ரேடியோ சேனல்ல அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்டிங் மூலமா ரேடியேஷன் பரவுது. அதனால அங்க இருந்த மக்கள் எல்லாருமே கேன்சரால பாதிக்கப்பட்டு மியூட்டன்ட்டா எவால்வ் ஆற மாதிரி தான் மென்ஷன் பண்றாங்க. இந்த நியூஸ் கேட்டது அந்த பக்கத்துல இருந்த பொண்ணுக்கு லைட்டா பயமா இருக்கு போல. அதனால அந்த ரேடியோ சேனலை மாத்த சொல்லிடுறா. இங்க இருந்தா பெனிவேஸும் அதோட வேலையை ஆரம்பிக்குதுங்க. ஸ்டார்டிங் அந்த பொண்ணு கிட்ட இருந்தா அவ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு பச்சை லிவர் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பா. அந்த பொண்ணோட தம்பியும் அவங்க அம்மா சொல்ற எல்லா வேர்ட்ஸுக்குமே ஸ்பெல்லிங் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அங்க வியர்டா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்ட்லாண்டுக்கு போயிட்டு இருந்த இந்த ஃபேமிலி அகைன் டெரி வராங்க. இத மேட்டி அவன் பார்த்த அந்த டெரி போர்ட அகைன் பார்த்தே கண்டுபிடிச்சிடுறான். சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மேட்டியும் அவங்க கிட்ட என்ன இங்கேயே இறக்கி விட்டுருங்கன்னு அவன் கேட்க அவங்க காரை நிறுத்தாம டெரிக்குள்ள போயிட்டே இருக்காங்க. அதனால மேட்டி காரோட ஸ்டீரிங் எப்படியே திருப்பலாம் தான் பாக்குறான். பட் தெரியாம அந்த அம்மா கேரக்டரோட வயித்துல அடிச்சிருவான். அடிச்ச இம்பாக்ட்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருக்கும். அடே இருக்கிற பிரச்சனை இது வேறையாடா. இருந்தாலும் குழந்தை அங்க பிறந்துடுதுங்க. அந்த சீனியும் பயங்கர ப்ரூட்டலா வேற காமிச்சிருப்பானுங்க. அந்த பிறந்தது வெறும் சாதாரணமான குழந்தையும் கிடையாது. விங்ஸ் வச்சுக்கிட்டு 2 தலையோட பிறந்திருக்குங்க. இப்பதான் ரேடியோ சேனல்ல மியூட்டன்ட் பத்தி பேசியிருந்தானுங்க. இங்க என்னடா மியூட்டன்ட் குழந்தையா இருக்கீங்கன்னு தான் கேட்க தோணும். அந்த குழந்தை காருக்குள்ளேயே இருந்துகிட்டு அங்க இங்கன்னு பறந்து பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்கும். அண்ட் ஃபன்னியான விஷயம் என்னன்னா அந்த குழந்தையோட தொப்புள் கூடிய கட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அந்த அம்மா கேரக்டர் காத்தாடி விட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஆனா ஒரு சைடு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தான் இருக்குமே. இதெல்லாம் பார்த்தா மேட்டி பயத்துல பிளாஸ்டிக் வாயில வச்சுட்டு காதை மூட்டு அமைதியா உட்காந்துருவாங்க. ஆனா அப்போ ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், செம்மையா இருக்குங்க. என்னன்னா இவன் காதை மூட்டு அமைதியா உட்காந்துட்டான. அதனால அங்க பறந்துட்டு இருந்த அந்த குழந்தையும் அந்த சத்தம் போட்டு கட்டி இந்த எல்லாருமே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகி அப்படியே மேட்டியை பார்த்து திரும்பி பார்ப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்ததுங்க. அது ஒண்ணுமே இல்லாத சின்ன சீக்வன்ஸ் தான். ஆனா பயங்கர ஹியூமரா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த சீக்வன்ஸை மீம் டெம்ப்ளேட்டா மாத்துவானுங்க. வேணா பாருங்களேன். இந்த இடத்துல மேட்டியை அந்த குழந்தை சாப்பிட்டுருச்சா இல்ல கொன்னுடுச்சான்னு தெரியல. பட் அவன் வாயில வச்சுட்டு அந்த பிளாஸ்டிஃபர் மட்டும் அந்த கார் கண்ணாடி உடச்சிக்கிட்டு வெளியில வந்து ஒரு ரிவர்ல விழுந்துரும். தென் அந்த பிளாஸ்டிஃபர் ரிவரோடவே ஒரு டனலுக்குள்ள போகும். அப்ப இறக்குவானுங்க டைட்டில. தக்காளி வேற மாதிரி இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலா அந்த டைட்டில் சீக்வன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. தென் மேட்டி காணாம போயிட்டு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் இப்ப காட்டுறாங்களே. இங்க ஃபில்லும் ஒரு
ஒரு பையன் சேஃப் ஹவுஸ்னு ஒரு இடத்து மேல நின்னுக்கிட்டு போற வர ஃபிளைட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இவன் கூட டெடின்னு ஒரு பையனை சுத்திட்டு இருப்பாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் தான் மேட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் போல. தென் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஃபில் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிட்டு இருப்பான். தென் இப்பதான் நமக்கு ஃபிளைட்ல யார் வந்தாங்கன்னு காட்டுறாங்க. பாலி ரேசோ அண்ட் ரிலாய் ஹேன்லன். சாப்டர் 1 பார்த்தவங்களுக்கு ஹேன்லன் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும், எஸ் இது நம்ம மைக் ஹேன்லனோட தாத்தா ரிலாய் ஹேன்லரே தான். தென் வந்த இந்த ரெண்டு பேருக்குமே அந்த ஏர்ஃபோர்ஸ் சுத்தி காட்டுறாங்க. அப்போ பாலி அது என்ன இடம்னு கேட்க அதை ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஏரியான்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூக்ளியர் டெஸ்டிங் ரேடியேஷனால பீப்பிள்ஸ் எல்லாமே மியூட்டன்ட்டா மாற மாதிரி இந்த ரேடியோல மென்ஷன் பண்ணாங்களே, அதை பத்தி ரிசர்ச் பண்ற இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் பெனிவேஸ் நம்ம பூமிக்கு ஒரு எரிக்கல் மாதிரி தானே வந்திருக்கும், மேபி அது விழுந்த இடமா கூட இருக்கலாம். இதை நீங்க அப்படியே கட் பண்ணி டெரி ஹை ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே தெரியும் பெர்த் டேட்டில்ஸே டக் அண்ட் கவர்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச காலகட்டம். அதனால நிறைய இடத்துல நியூக்ளியர் பாம்பு டெஸ்டிங்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அதனால எல்லாரையும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த டர்ட்டில் அனிமேட்டட் கார்ட்டூனை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதை தான் இந்த ஸ்கூல் நேம் பக்கத்துலயே மென்ஷன் பண்ணிருக்காங்களே. தென் இப்பதான் நமக்கு இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, லில்லி. இவ அந்த ஸ்கூல் ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இவளை பார்த்து பயந்து ஒதுங்கி போயிருப்பாங்க. அண்ட் முக்கியமா இவரோட லாக்கர்ல நிறைய பேர் பிக்கிள் ஜார்ஸை வச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா ஸ்டார்டிங் பார்க்கும்போது யாருக்குமே அது ஏன்னு புரிஞ்சிருக்காது. பட் அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும் போது இந்த சீக்வன்ஸ்ல லில்லி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிப்பானுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுங்கிறத நான் அந்த சீன் வரும்போது நான் சொல்றேன். அப்பதான் நம்ம லில்லியோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல என்னதான் எல்லாருமே லில்லியை புள்ளி பண்ணிருந்தாலும் லில்லிக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, மார்ச். இவ தான் நம்ம லில்லியோட ஒரே ஃப்ரெண்ட். ஆனா மத்தவங்க நம்ம லில்லி கூட பழகிறதுனால ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு அவ லில்லி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் பழகுவாளே. அண்ட் இந்த ரெண்டு பேரும் படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் ஃபில் அண்ட் டெடியும் இருக்காங்க. அண்ட் டெடி லில்லியே எப்பயுமே நோட் பண்ணிட்டே இருப்பான் போல. ஏன்னா இப்ப கூட அவன் ஃபில் கிட்ட அவன் நம்மள பார்த்துட்டு தானே போனான்னு சொல்லியிருப்பான். ஆனா ஃபில் அதை பத்தி காதலே வாங்காம இஷ்டத்துக்கு கதை கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல டக் அண்ட் கவரோட டர்ட்டிலையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அகைன் நம்ம கட் பண்ணி ஏர்ஃபோர்ஸ் தான் போறோம். அங்க அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு புதுசா வந்திருக்க லிராய் அண்ட் பாலி இவங்க ரெண்டு பேருக்கிட்டே அங்க இருந்த ஏர்மேன்ஸ் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் லிராய் இவங்க எல்லாருக்குமே ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கிறதுனால எல்லாருமே அந்த இடத்துல சல்யூட் பண்ணிருப்பாங்க. பட் மாஸ்டர்ஸ் மட்டும் அந்த இடத்துல சல்யூட் பண்ணிருக்க மாட்டான், ஏன்னா ரேசிசம். பட் அந்த இடத்துல கரெக்டா ஜெனரல் ஷா என்ட்ரி கொடுத்து இவனை மிரட்டி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவன் நம்ம ரிலாய்க்கே சல்யூட் வச்சிருப்பான். சோ டெல்லியில எந்த அளவுக்கு ரேசிசம் இருக்குன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் முக்கியமா அந்த ஜீப்போட டிரைவர் இங்க எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஆல்சோ இந்த டிரைவர் ஷைனிங் படத்துல வந்த டிக் ஹாலரங்க. எஸ் இந்த இட் யூனிவர்ஸை ஷைனிங் படத்தோட கனெக்ட் பண்ண போறாங்க. அதனாலதான் ஷைனி படத்துல இருந்த டிக் ஹாலரன் அந்த ஷைனிங் பவர்ஸோட இருந்த அதே கேரக்டர் இங்க கூட்டு வந்திருக்காங்க. சோ இந்த கேரக்டர் முதல் எபிசோட்லயே காமிச்சது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் அகைன் நம்ம டெடி அண்ட் ஃபில் கிட்ட தான் வரும். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா காமிக்ஸ் படிப்பானுங்க போல. அதுலயும் முக்கியமா ஃபில் அவனுக்குன்னு ஒரு காமிக் புக் எழுதிட்டு இருப்பான். அதுல அவன் மார்ஷியன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பூமிக்கு வந்து நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் முக்கியமா அவன் மார்ஷியன்ஸை ஷேப் ஷிஃப்டரா தான் மென்ஷன் பண்ணிருப்பானே. இது அவன் தெரிஞ்சு சொன்னானா இல்ல தெரியாம சொன்னானா அது எனக்கு தெரியல. ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் பெனிவேஸ் ஒரு ஏலியன். அண்ட் அதாலையும் ஷேப் ஷிஃப்ட் அடிக்க முடியும். சோ அவனுக்கே தெரியாம அவன் பெனிவேஸை தான் மென்ஷன் பண்றான்னு நினைக்கிறாங்க. அண்ட் டெடி மேட்டி காணாம போயிட்டு 4 மாசம் ஆகுது. இன்னமும் அவன் பாடி கிடைக்கலனா மேபி அவன் உயிரோட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு ஃபில் 4 மாசமா அவன் பாடி கிடைக்காம இருக்குதுன்னா ஒன்னு அவன் காணாம போயிருக்கணும் இல்ல இறந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருப்பானுங்க மேட்டி காணாம போனதுக்கு காரணம் மேட்டியோட பர்த்டேவை இவனுக்கு ரெண்டு பேரும் மறந்ததுனாலதான் அவன் காணாம போயிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தென் ஃபில் இந்த மாதிரி சொன்னதுமே டெடி அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அண்ட் இந்த சைடு லில்லியும் மேட்டி காணாம போன நினைச்சுதான் ஃபீல் பண்ணிருப்பா. ஏன்னா மேட்டி காணாம போனப்போ கடைசியா லில்லி தான் கூட இருந்திருப்பாளே. ஏன்னா அன்னைக்கு நியூ இயர். அதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக லில்லிய அந்த சேஃப் ஹவுஸ்க்கு மேட்டி கூட்டிட்டு போயிருப்பான். தென் மேட்டியும் லில்லியும் அந்த சேஃப் ஹவுஸ் மேல நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் லில்லி அவங்க அப்பாக்கு என்ன நடந்துச்சுங்கிறதை பத்தி சொல்லுவா. என்னன்னா லில்லியோட அப்பா ஒரு பிக்கல் ஜார் ஃபேக்டரியில வேலை செய்யறவரு. சோ ஒரு நாள் லில்லியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவரோட அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த ஃபேக்டரியில ஒரே ஒரு மிஷின் மட்டும் ஜாம் ஆயிட்டு இருக்கு. அதனால லில்லியோட அப்பா அந்த மிஷினை சரி பண்றதுக்காக போயிருக்காரு. பட் அந்த மிஷினோட பவர் ஆஃப் பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த கியர்ஸ் செக் பண்றதுக்காக அவர் உள்ள போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷினோட பவர் ஆஃப் பண்ணலன்னு. சோ இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா அவர் ஃபேக்டரியில வேலையை முடிச்சிட்டு தான் வெளியில வந்திருப்பாரு. ஆனா லில்லி அவ எடுத்துட்டு வந்த பொம்மை அந்த ஃபேக்டரிக்குள்ள வச்சதுனாலதான் அவர் அதை எடுக்கிறதுக்காக தான் ரிட்டர்ன் உள்ள போயிருப்பாரு. சோ அவங்க அப்பா இறந்ததுக்கான காரணம் தான் மேட்டி கிட்ட சொல்லிட்டு இருப்பா. பட் இதை கேட்ட மேட்டி அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், அதுக்கு நீ காரணம் கிடையாதுன்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் மேட்டிக்கு லில்லியை ரொம்ப பிடிக்கும் போல. ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ண வந்திருப்பான். பட் லில்லி நான் உன ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்லிடுவான். அதனால மேட்டி அந்த சேஃப் ஹவுஸ்ல இருந்து வேகமா கிளம்பி போயிடுவான். அதுதான் லில்லி மேட்டியை கடைசியா பார்த்த நாளே. சோ நம்மளாலதான் அவன் காணாம போயிட்டான்னு நினைச்சு இவ ஒரு கில்ட்லயே இருப்பா. இந்த இடத்துல நீங்க லில்லியோட பிரேஸ்லெட்டை நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதுல அந்த ஒரு டர்ட்டில் சிம்பிள் இருக்கும். அதை மேட்டி தான் லில்லிக்கு ட்ரேடா கொடுத்திருப்பான். அண்ட் இதுல மேட்டியை நினைச்சு லில்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பால. அப்போ சடனா அவளோட பாத்டப்ல இருந்து மேட்டியோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும். அவன் கடைசியா அந்த தியேட்டர்ல பார்த்துட்டு இருந்த மியூசிக் மேன் படத்துல இருந்த பாட்டை பாடிட்டு இருப்பான். அண்ட் அந்த பாத்டப் ஹோல்ல இருந்து 2 விரல் வேற வந்திருக்கும். அதை பார்த்தது லில்லிக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருதுங்க. சோ அன்னைக்கு காலையில இதை பத்தி மார்ச் கிட்ட சொல்ல, இதை கேட்ட மார்ச் இன்னும் 2 மாசத்துல சம்மர் வந்துடும், நம்ம கண்டிப்பா அப்ப போய் தேடலாம், இப்ப இதை பத்தி வேற யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா ஆல்ரெடி உங்க கூட நான் பழகிறத வச்சு எல்லாருமே என்னையும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டது லில்லிக்கு இருக்கிற ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் நம்மள பார்த்துட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க. பட் இருந்தாலும் லில்லி இந்த விஷயத்தை பத்தி ஃபில் அண்ட் டெடி கிட்ட சொல்றா.
சொல்றா. லில்லி சொன்ன விஷயத்தை ஃபில் நம்பி இருக்கவே மாட்டான். பட் டெடி மட்டும் இந்த விஷயத்தை நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா மேட்டி இன்னும் உயிரோட தான் இருப்பான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தென் அன்னைக்கு நைட்டே டெடி ஃபேமிலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சின்ன பசங்களை யாரையாச்சும் மாச கணக்கா கடத்தி வச்சுக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டுட்டு இருப்பான். இதுக்கு அவங்க அப்பா முன்னெல்லாம் ஜூவிஷ் மக்களை சிறையில அடைச்சு அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா ஜூவிஷ் மக்களோட ஸ்கின்னை தனியா எடுத்து அதை லேம்ப் ஷேட்ஸா வேற யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ நம்ம ஒரு நல்ல ஜூவிஷ் மக்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த வெளி உலகம் எந்த அளவுக்கு மோசமான விஷயம்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. ஆல்சோ இந்த இடத்துல டெடி வச்சிருந்தா அந்த காமிக் புக்கை அவங்க அப்பா பார்த்துருவாரு. சோ அந்த காமிக் புக்கை எடுத்து இந்த மாதிரி ஃபேண்டசி எல்லாம் படிச்சுட்டு முட்டாத்தனமான கேள்வி எல்லாம் கேட்காதுன்னு சொல்லி அந்த காமிக் புக்கை தூக்கி வீசிடுறாருங்க. ஆனா அந்த காமிக் புக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நம்ம ஃபிளாஷோட சீரிஸ்ங்க. ஆல்சோ நீங்க நைட்டே பேட்மேனோட காமிக் புக்கை தான் படிச்சுட்டு இருப்பான். அதுல வில்லனா நம்ம கிளே ஃபேஸ் வந்திருப்பாரு. அந்த முக்கியமா அந்த காமிக் புக்கோட கவர் பேஜ் நீங்க நோட் பண்ணவே தெரியும். பேட்மேன் அதுல ஒன்னு சொல்லிருப்பாரு, கிளே ஃபேஸால அதோட பாடியை எந்த மாதிரி வேணா சேஞ்ச் பண்ண முடியும்னு. சேம் அகைன் ஷேப் ஷிஃப்டிங்கா நம்ம பென்னிவைஸ் தான் மென்ஷன் பண்றாங்களே. தென் அந்த காமிக் புக் அவன் படிச்சிட்டு இருக்கும்போது சடனா அவன் பக்கத்துல இருந்த லேம்ப் ஆஃப் ஆயிடும். ஆனா அவன் பெருசா கண்டுக்காம மறுபடியும் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவான். பட் அகைன் அந்த லேம்ப் ஆஃப் ஆகும். அப்போ அதை அவன் ஆன் பண்ணும்போது ஜூவிஷ் மக்களோட ஸ்கின்ஸை எடுத்து லேம்ப் ஷேட்ஸா யூஸ் பண்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னார்ல, அந்த மாதிரி இவனோட லேம்பும் மாறி இருக்கும். அதை பார்த்தது இவனுக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருது. சோ அடுத்த நாள் காலையிலேயே ஃபில் அண்ட் லில்லி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுறான். இதை கேட்டதும் ஃபில்லுக்கு அடுத்தது எனக்கு தான் சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். பட் எல்லாருமே இதை பத்தி கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும்னு டெல்லியில இருக்கிற ஒரு பப்ளிக் லைப்ரரிக்கு போறாங்க. பட் இந்த இடத்துல ஃபில் அவனோட தங்கச்சி சூசியையும் கூட்டிட்டு வந்திருப்பான். அவ இவங்களை கண்டுபிடிக்க விடாம நடுவில் வந்துட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. அதனால டெடி ஃபில் கிட்ட இவளை எங்கேயாச்சும் கொஞ்சம் அனுப்பி விடுறான்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். தென் இங்க ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல தான் மேட்டியை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல போலீஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, கேபிட்டல் தியேட்டர்ல இருக்க அந்த ஆபரேட்டரோட 12 வயசு பொண்ணு தான் மேட்டியை கடைசியா பார்த்ததா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டார்டிங் பார்த்த அந்த ராணி கேரக்டர் தான். சோ எல்லாருமே ராணியை டைரக்டா பார்த்து பேசுறதுக்காக கிளம்புறாங்க. பட் ராணி ஒழுங்கா எல்லாருமே கிளம்பிடுங்க இல்லனா கல்லாலே அடிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பா. ஏன்னா இந்த கேஸ் விஷயமா போலீஸ் நிறைய வாட்டி இவங்க வீட்டுக்கு வந்து அந்த கேஸை அவங்க அப்பா மேல திருப்பத்துக்கு ட்ரை பண்ணிருக்காங்க போல. ஏன்னா சேம் அகைன் அந்த ரேசிசம். சோ அதனால அவங்க இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க போல. அதுக்குள்ளே இவனுங்க வந்து கேட்க செம்மையா கடுப்பாகி எல்லாரையும் துரத்திடுறா. பட் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபில் இந்த ஐடியாவே வேஸ்ட் தான், வெறும் ஒரு பாத் டப்ல வாய்ஸ் கேட்கறத வச்சுல எப்படி ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயம் ராணியோட காதுல விழுந்துருது. சோ அதனால அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. தென் இந்த சைடு லிராய் ஹேண்ட்லரை காட்டுறாங்க. அவர் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு பாரு. அந்த நியூஸ் பேப்பர் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பால் பனியனுக்கு ஒரு மானுமெண்ட் கட்டணும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க ஈச் சாப்டர் 2ல பாத்திருப்பீங்க. அந்த மானுமெண்ட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. தென் அந்த பேப்பரை படிச்சு முடிச்சுட்டு அவர் தூங்கலான்னு போக இவரை யாரோ ஒரு 3 பேர் சரவுண்ட் பண்ணி இவர் வந்த பிளைனோட ஸ்பெக்ஸை கேட்டிருப்பாங்க. அதுக்கு லிராய் அந்த ஸ்பெக்ஸை பத்தி எந்த விஷயத்தையும் சொல்லி இருக்கவே மாட்டாரு. அதனால அவர் அங்கேயே கொண்டுலான்னு அவங்க 3 பேருமே ட்ரை பண்ண பட் கரெக்டான டைம்ல பாலி என்ட்ரி கொடுத்து காப்பாத்திடுவாருங்க. தென் அகைன் இப்ப இந்த சின்ன பசங்க சைடு தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல ராணி மேட்டி பாடுற சாங் அந்த மியூசிக் மேன் படத்துல இருந்தா வருது. அதனால அந்த படத்து மூலமா மேட்டி நம்ம கிட்ட எது சொல்ல வரான்ட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அந்த தியேட்டருக்கு போயிருப்பா. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு அமேசிங்கான டீடைல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த தியேட்டர்ல டெவில் அட் 4 o'clock ஒரு படம் ஓடிட்டு இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த படத்தோட ஒன்லைன் என்ன தெரியுமா, பேயை பார்த்தா நம்ம பயப்படவே கூடாது, அதாவது தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பென்வைஸ் கூட நம்ம பயந்தாதான் நம்மள ஏதா பண்ணும். சோ அதை தான் இந்த இடத்துல அமேசிங்கா ஃபோர்ஷேட் பண்ணிருக்காங்க. தென் எல்லாருமே அந்த ஸ்கிரீனிங் ரூம்குள்ள போயிட்டு உட்காந்துறாங்க. அண்ட் ராணி அந்த மியூசிக் மேனோட டேப் எடுத்து ப்ளே பண்றா. படமும் போயிட்டு இருக்கு. கரெக்டா மேட்டி பாடின அந்த சாங் சீக்வன்ஸ் ஓடுது. அப்போ அந்த படத்துக்குள்ள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட மேட்டி அந்த குழந்தைய கையில வச்சுட்டு இருப்பான். இதை பாக்குற இவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதனால மேட்டி நீ வெளியில வந்து நான் உங்களை காப்பாத்திடுவேன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கு மேட்டி உங்களால என்ன காப்பாற்ற முடியாது, ஏன்னா நான் இங்க வந்ததுக்கான காரணமே நீங்க தான் சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவான். அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பென்வைஸ் உள்ள வந்துட்டான்னு. தென் மேட்டி கையில இருந்த குழந்தை ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துருதுங்க. இந்த இடத்துல இருந்தாங்க பயங்கரமான சம்பவமே ஆரம்பிச்சது. ஃபில், டெடி, சூசி இவங்க 3 பேருமே அந்த இடத்துல பயங்கரமா ப்ரூட்டலா இறந்து போயிடுறாங்க. அதுல முதல் விக்டமா டெடி தான் மாட்டிருப்பான். அவனை பயங்கரமா கொண்டு இருக்குங்க. பட் ராணி மட்டும் எப்படியோ வந்து லில்லியை மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவா. ஏன்னா ராணி மட்டும் ஆபரேட்டர் ரூம்ல தான் இருந்திருப்பாளே. சோ அதனால உள்ள அவளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே அவளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. அதனால மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு கேட்க அப்ப லில்லி அவளோட கையை பாப்பா. ஃபில்லோட தங்கச்சி சூசியை காப்பாத்துறதுக்காக அவ கையை பிடிச்சால, அந்த கை மட்டும் தாங்க சூசியோட பாடியில இருந்து மிஞ்சி இருக்கும். அதை பார்த்து லில்லி கத்த அங்க முடிப்பானுங்க எபிசோட. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி பீஸ் மேக்கர் சாங் மட்டும் எண்டிங்ல போட்டு தானுங்க வச்சுங்க தரமா இருக்கும். ஆனா இந்த எபிசோட செம்மையாவே முடிச்சுட்டானுங்க. நான் நினைச்சேன் இது ஆக்சுவலா நம்ம லில்லியோட கனவா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல போல, உண்மையிலே இந்த கேரக்டர் எல்லாத்தையும் கொண்டுட்டானுங்க. சோ அடி வாங்குறதுக்குனே உருவாக்கின கேரக்டர் தான் இந்த ஃபில் அண்ட் டெடி போலங்க. நான் கூட அவனுங்களை மெயின் லீடுன்னு நினைச்சேங்க. ஆனா அசால்ட்டா போட்டு தட்டானுங்க. அண்ட் முக்கியமா இந்த ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பிளே பண்ணிருக்கானுங்க. அண்ட் ஆர்-ரேட்டட் சீக்வன்ஸ் பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல, பயங்கரமா பண்ணிருக்கானுங்க. பாப்போம் இன்னும் அடுத்த எபிசோட்ல என்ன மாதிரி சம்பவம் இருக்குங்கிறத. அண்ட் முக்கியமா இந்த எபிசோட நான் மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்போம், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.